திரு பாலச்சந்தர், சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பியூரோக்ராட், ஏற்கனவே சிபிஐ தொடர்புடைய இடங்களையும் பணியாற்றிருக்கிறீங்க. இது ஒரு நடைமுறையில் அடுத்தடுத்த இடங்கள்லேருந்து தொடரக்கூடிய ஒரு விசாரணை, ஒரு தொடர்ச்சி, அப்படி தான் இதை பார்க்கணுன்னு திரு அரவிந்தும் சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஐ அக்ரி வித் அரவிந்த். அதாவது சிபிஐ இந்த கேஸ் அவங்க சுவமோட்டோ எடுக்கல, கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, அவங்க இந்த கேஸை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மெத்தாடிக்கலாக தான் பண்ணுவாங்க. இப்ப சிபிஐ உடைய விசாரணையில தவறான இது எண்ணம் இருக்காது. ஏன்னா நாளைக்கு கோர்ட்ல அந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே கோர்ட் கேட்க முடியும். எல்லாரையும் பத்தி நீங்க என்ன விசாரிச்சீங்கன்னு. அதுல தவறா இவங்க ஏதாவது விசாரிச்சிருந்தாங்கன்னா இவங்க கண்டனத்துக்கு உள்ளாவாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு தவறு சிபிஐ பண்ண மாட்டாங்க. சிபிஐக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது, இப்போ இதுல முகுல் ராய் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் இருந்தார், ரயில்வே மினிஸ்டரா இருந்தார் டிஎம்சிக்கு. அவர் மேல சஞ்சிதான்னு சொல்லி ஒரு சிட் ஃபண்ட் விஷயத்துல சிபிஐ விசாரிக்குதுன்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் பிஜேபியில ஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த விசாரணை என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இட் வாஸ் ஜஸ்ட் கெப்ட் பெண்டிங். அதனால இதுவரைக்கும் விசாரணை சிபிஐ அதிகாரிகள்ட்ட கொடுத்த மட்டும் அவங்க சரியா பண்ணுவாங்க. அண்ட் வாட் அரவிந்த் சேஸ் அபவுட் இது சென்சார் போர்ட் செய்யறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு அரசியல் அழுத்தம் தருவதற்கான முயற்சிகள் அரசியல் லெவல்ல நிச்சயமா நடக்குது. சிபிஐ அரசியல் அழுத்தம் கொடுக்காது. ஆனா இதையெல்லாம் பயன்படுத்தி யார் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அரசியல் அழுத்தம்னா யாருக்கு இதனால பயன் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிஜேபி தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தான். பிஜேபிக்கு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா, திமுகவை கீழே இறக்கணும் பதவியில இருந்து. இன்னும் அவங்களுக்கு அது சரியான ஃபார்முலா புரிபடல. நிறைய ட்ரை பண்றாங்க. அதுல ஒன்னா இது இருக்கலாம். இவருக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமா திமுகவை எப்படி நீங்க பதவியிலிருந்து இறக்க முடியும்னு பாக்குறீங்க? இவர் கூட்டணியில சேர வைக்கலாம். அப்படி சேர்ந்தா, என்டிஏ கூட்டணியில சேர்ந்தா அவங்களுடைய பலம் கூடும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அல்லது இப்படியெல்லாம் இவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி அவர் மேல சிம்பத்தி அதனால திமுகவுடைய வாக்குகள், சில வாக்குகள் இந்த பக்கம் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எந்த கால்குலேஷன் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்பது உண்மை. அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்பது உண்மை. இல்லை, இப்போ அரவிந்தும் அதை சொல்றாரு. நிறைய பேருடைய பார்வை இருக்கு, இந்த காலம் அல்லது இரண்டு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கும்போது அதுக்கு பின்னாடி வேறு ஒரு எண்ணம் இருக்கிறதா, திட்டம் இருக்கிறதாங்கிற கேள்வி இருக்கு. ஆனால் அந்த திட்டம் என்னவாக இருக்கிறதுங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியாத சூழலில் நாம் ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். பாஜக தான் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் ஒரு விமர்சனமாக கூட அப்படிதான் பண்ணுது அப்படின்னா, ஒன்று அது கூட்டணிக்கு அழைப்பதற்கான முயற்சி எடுக்கிறது, அழுத்தம் தருகிறது அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த மாதிரி நீங்கள் வாக்குகளை பிரிப்பதற்காக ஒரு பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார்னு ஒரு தோற்றத்தை உருவாக்க இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த ரெண்டையுமே சொல்லும்போது அப்போ அது ஒன்றுக்கு ஒன்று முரணானதானே இருக்கு? இல்லை, இதுல முரண் ஒண்ணுமே கிடையாது. அதாவது அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற அளவுல எனக்கு தோன்றது. ஏன்னா அரவிந்த் கரெக்டா சொன்னேன், இதுவரைக்கும் ஹிஸ்டரியே கிடையாது. சென்சார் போர்டு இது மாதிரி அவங்க கேவியட் பண்ணுவாங்கன்னு இது வரைக்கும் ஹிஸ்டரியே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சென்சார் போர்டுல முதல்ல கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல உள்ள ஒரு மெம்பர் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாருன்னு கேள்விப்படுறேன். ஏன் ஹி வாஸ் அ பார்ட்டி டு தி டெசிஷன். முதல்ல சர்டிஃபிகேஷன் கொடுக்கலான்னு சொல்லி சொன்னபோது அதுக்கப்புறம் எங்க இருந்து அவருக்கு திடீர்னு அப்ஜெக்ஷன் வந்தது? அப்படி அப்ஜெக்ஷன் வந்த பொழுது இவங்க எதுக்காக வேண்டிய அந்த அப்ஜெக்ஷன் கன்சிடர் பண்ணி இந்த அளவுக்கு இது போச்சு. சென்சார் போர்டு உடனடியாக கன்சிடர் பண்ணிட்டாங்க. கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, ரைட். இதுல ஒரு சந்தேகம் எழுகிறத தவிர்க்க முடியாது அப்படிங்கிற பார்வை வைக்கிறீங்க. அதனுடைய திட்டம் என்னவாக வேணா இருக்கலாம், ரெண்டு ஆப்ஷனாகவும் இருக்கலாங்கிறீங்க. பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிற திரு பாலச்சந்தர். ஷபீர், நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விசாரணை என்பதை? விஜய் விசாரிக்கப்படுகிறாரா அல்லது வளைக்கப்படுகிறாரா அப்படின்றதான் இங்கே கேள்வி. இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு ரெண்டாவதா நீங்க சொல்றத என்ன அடிப்படையில் சொல்றீங்கன்னு தெரியல. ஒரு விசாரணை இது வரைக்கும் திரு ஆனந்த் போனாரு, திரு ஆதவ் அர்ஜுனா போயிருக்காரு, அப்புறம் நிர்மல்குமார் போயிருக்காரு, அரசு அதிகாரிகள் போயிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விசாரிக்கப்பட்டாங்களா, வளைக்கப்பட்டாங்களா? வளைப்பதற்கு உங்களுக்கு தலைவர் தான், கட்சியுடைய தலைவர் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். திரு ஆனந்த் அவர்களோ அல்லது ஆதவ அர்ஜுனா அவர்களோ மற்றவர்களோ எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு விசாரணை என்ற பெயரில் வளைக்கப்படுகிறாரா அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அரவிந்த் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி, உங்களுக்கு இது ஒரு கோஇன்சிடென்ஸாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இல்லை. ஒன்னோட ஒன்று பொருத்தி தான் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் விஜயுடைய சினிமா வாழ்க்கையில் அவருடைய கடைசி படம்
அவருடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் உழைப்பு அப்படின்றது அந்த படத்துல இருக்க ஒரு பார்ட்டிங் ஷாட்டோட அவர் வந்து ஒரு பெரிய ஹையோட இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாரு. அரசியல் முடிவுகளை அவர் எடுத்துட்டாரு அப்படின்னும் போது அந்த படத்துக்கு ஒரு சிக்கல், ஒரு கடும் நெருக்கடி என்பது உருவாக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு நெருக்கடி அப்படின்னா, முதல்ல யூஏ சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க, மெயிலும் அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அது ரிவைசிங் கமிட்டி திரைப்படத்துக்கு வர்றேன். ஆனா இந்த விசாரணை இருக்கு இல்லையா, சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது 41 மரணங்கள் நடந்த ஒரு பெருந்துயரம். அப்போ அந்த பெருந்துயர் குறித்த அதுக்கான ஒரு நீதி கிடைக்கணுங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது, உங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இப்போ அதுக்கான முறையான விசாரணை நடத்தப்படணும் அப்படிங்கிறதும், அதில் சம்பந்தப்பட்ட ஒருத்தரை அழைக்காமலே எப்படி இருக்க முடியும்? அதை எப்படி வளைக்கிறது? இல்லை, நீங்கள் சம்மந்தப்பட்டவரை அழைத்து விசாரிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் வந்து யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த விசாரணை அப்படின்றது நீங்கள் சென்னையிலேயே நடத்தி இருக்கலாம் அப்படின்றது தான். நீங்கள் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு அவர் விசாரிக்கப்படுவது அப்படின்றது வந்து இதில் ஏதோ அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா, ஒரு பவரை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒன்றிய அரசாங்கத்துடைய பவர் என்ன அப்படின்றது விஜய்க்கு உணர்த்த வேண்டும். அவரை லைட்டாக எடுத்துக்கூடாது. ஏன்னா தொடர்ச்சியான முயற்சிகள் அப்படின்றது நடக்கிறது. அதாவது நம்ம வந்து கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரிகிறது ஜனநாயகம் படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுல சிக்கல் இருக்கு, இவரை வந்து சம்மன் கொடுத்து வளைக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாது. அவருடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கும், அதாவது நான் வளைக்கப்படுகிறார் அப்படின்னும் போது அது கூட்டணிக்குள் வருவதற்கான அத்தனை வேலைகளையும் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதை தாவேகா ரெசிஸ்ட் பண்ணுது. பாஜகவுடன் இதுவரைக்கும் அவங்க எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை. நீங்க இந்த படத்துக்கு கூட நெருக்கடி வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, இது என்ன நெருக்கடி வருகிறது, இதை எப்படி சரி செய்யலாம், இதை பேசலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் கடந்த காலங்கள்ல மற்ற படங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனா இவங்க நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு அதை வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா, கங்கணம் கட்டி கொண்டு அந்த படத்தை எதிர்க்க வேண்டும், அதை வர விடக்கூடாது அப்படின்ற முறையில எல்லா காரியங்களும் நடக்கிறது. நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லீகல் துஷார் மேத்தா லா ப்ரொஃபஷனல் வந்து லீகல் ஆஃபீஸர் வந்து இந்த படத்துக்காக ஆஜராகி இதற்கு எதிராக வாதாடுகிறார். அதுக்கப்புறம் அரவிந்த் சொன்ன மாதிரி கேவியட் போடுறாங்க. நீங்க கேவியட் போடுறது அப்படின்றது வந்து ஒரு சென்சார் போர்ட் கடைசியாக எப்போ கேவியட் போட்டுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி வந்து நெருக்கடிகளை கொடுத்து அவரை வந்து கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். என்ன நெருக்கடிகள் அப்படிங்கறத நாம எல்லாரும் பேசுறோம், நீங்க எல்லாம் சொல்றீங்க. அவங்க தரப்புல இருந்து யாருமே நெருக்கடின்னு சொல்லாத போது அதுக்கான அப்படி ஒரு இதை சொல்ல முடியுமா? இல்ல நீங்க ஜனநாயகன் அவங்க ரிலீஸ் பண்ண முடியல, நீதிமன்றத்தை அணுகுறாங்க, அதுக்கு ஒரு நெருக்கடி இருக்கலாம். ஆனா சிபிஐ குறித்து எந்த ஒரு கருத்தையும் அவங்க வந்து சொல்லல. மத்திய அரசாங்கம் பழி வாங்குதுன்னு சொல்லல, மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்லல, அல்லது இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு சொல்லல. அப்ப இதையெல்லாம் தாவேகா சொல்லாத போது, தாவேகா தலைவர்கள் சொல்லாத போது, அப்ப அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப குறைவா தானே இருக்கு. இல்ல, தாவேகா தலைவர்கள் பேசியே ஆக வேண்டும். அவங்க பேச தவிர்க்கிறது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. உங்களை வந்து ஒரு இடத்துல படம் ரிலீஸ் ஆகிறதுல ஒரு பிரச்சனை, அது ஒரு 500 கோடி ரூபா பிஸ்னஸ். ரெண்டாவது, விஜயை நம்பி வந்து பல பேர் வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு கேரண்டி வேணும். ரெண்டாவது, நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறதும் படக்குழு தான் போயிருக்கு. இந்த இடத்துல படக்குழு தான். ஆமா, அதுல இவங்க பேச விஜய் அவர்கள் தரப்புல இருந்தோ எந்த கருத்தோ எதிர்கருத்தோ விமர்சனங்களோ முன்வைக்கப்படல. லீகல் நாங்க எங்களுக்கான படம் உடனே ரிலீஸ் பண்ணோம், எங்களுக்கான லாஸ் இது இருக்கு, நாங்க புக்கிங்னு சொல்லி படக்குழு தான் சட்ட ரீதியாக அணுகி இருக்கிறாங்க. இல்ல, அதான் நான் இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இப்போ நீங்க வந்து இதே பராசக்திக்கு நடந்திருந்தால்